உலகளாவிய தமிழஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். ரொம்ப இம்பார்ட்டன்டான இடத்துக்கு வந்திருக்கோம். சண்டே என்ன? சண்டே வந்து ஞாயிற்றுக்கிழமை. எனக்கு ரெட் கார்பெட் போட்டு இழுத்து விட்டீங்கல்ல. மதர்ஸ் டே அப்போ அம்மாவை கேட்டு பண்ணோம். இப்போ நானே பண்ணிட்டேன். ஏன்னா கழுத கேட்டால் குட்டி சுவர்ன்னு எனக்கு தெரியும். குட்டி சுவர் என்ன பிடிக்கும்னு தெரியும். நானே வந்து எங்கே கூட்டு வந்திருக்கேன். பார்த்தேன் மேலே பார் பறகுத பறக்குது பாரு எல்லாம் பார் புறா பறக்குது. கிளி பாரு எத்தனை கிளி இருக்கு பார். அந்த மரத்துல எத்தனை கிளி பாரு. வேப்ப மரத்துல அந்த பச்சைக்கும் இந்த பச்சைக்கும் வந்திருக்கோம். இந்த கிளிகளுக்கு சோறு வைக்கிறாரு அந்த மெய்யழகன் படத்துல காமிச்சிருக்காங்கல்ல, அவரு வீட்டுக்கு வந்திருக்கோம். உனக்கு இந்த டீட்டெயிலாம் தெரியாதுன்னு பார்த்தா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறேன். மெய்யழகன் படத்துல அவர் வராரு வீட்டுல. அவரு அரவிந்த் சாமி இல்ல, அவர் சொன்னாரு ஒரு பேட்டியில அவங்க வீட்டுக்கு நாங்க போனோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அப்படியா? இவர் பேர் வந்து சுதர்ஷன். சுதர்ஷன். அவர்கிட்ட கேட்டேன் பார்க்க வரலாமான்னா அப்பாயின்மெண்ட் போட்டு தான் வரணும். அப்படியே டேரக்டா வந்துடக்கூடாது. பேர் கொடுத்துருக்கேன். அவர் வந்து என்ன வாங்கிட்டு வரலான்னு கேட்டா பச்சை வேர்க்கடலை அப்படின்னாரு. அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு நல்லதான் கிளிங்களுக்குலாம். ஓஹோ, அது எப்படி சாப்பிடும் அவ்வளவு பெருசா? எப்படியோ சாப்பிட போகுது. அவ்வளவு பெரிய தொண்டையில அடைச்சிக்காது. சரி அங்க போயிட்டு இந்த கொக்கோ மயில ஊட்டி விடுற மாதிரி போய் ஊட்டி விட்டுருக்காரு. அதுவா சாப்பிட தெரியும். டைம் ஆயிடுச்சு. வெளியாளுங்களை பார்த்தா பயப்பட வேண்டாம். ஆமாமா கண்டிப்பா. 4:30 ஆயிடுச்சு. உள்ள விட்டுற போறாங்க. சீக்கிரம் ஓடுறா, டிக்கெட் ஆகிட்டு போதுரா. வீடு நல்லா இருக்குல்ல? எனக்கு புரியல. மற்ற வீடியோக்குள்ள கூப்பிட்டு அப்படியே அழட்டிப்பேன். இந்த வீடியோக்கு மட்டும் அப்படியே ஆஃபீஸ்ல இருந்து ஓடி வர. இது மட்டும் ஆஃபீஸ் முடிச்சு அப்படியே ஓடி வர. கிடைக்குமா இந்த காலத்து வீடு அப்படியே சும்மா பாம்பு மாதிரி நெருங்கி ஏறுறதுக்கே டயர்டா போச்சு. அழகா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து அரிசி ஊற வச்சது ப்ளஸ் வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை, புழுங்கல் அரிசி. நாங்கள் தான் வைக்க போகிறோம் கிளிக்கு சாப்பாடு. ரைஸை தொட்டு கொடுங்க. இந்த கிளிங்களுக்கு போடுற ரைஸ் டச் பண்ணிட்டேன். ஏன்னா எல்லா சார்புலையும் நம்ம எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா, நீங்களே இன்னைக்கு தர்மம் வைக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லாம் ஒவ்வொருத்தராக எங்கே அங்கே எதிர்க்கப்படுறா மட்டும் தனியாக இருப்பாங்க. ஆண்டா ஒன்றும் கீழே மதிப்பு இருக்கிறாங்க. நீ மொட்டை மாடியில் வச்சிருந்து என்ன ஆச்சு? என்ன வைக்கிறப்போ என்ன வைக்கிற? கிளி வரும் வச்சேன். சரி கிளி வரும் பாடு பண்ணாத. எல்லாம் புறா தான் வருது. அதுக்குதான் வச்சு என்ன வைக்கிற? கம்பு கேழ்வரகு சோளம். அம்மா கூட போய் போடுது, நீங்க போக மாட்டேற? நான் தான் டெய்லி காலையில் போடுறேன்ல. அதுக்கு மற்றவங்களாம் போட்டோம், நம்ம போடுறோம் டெய்லி. அதெல்லாம் அங்கே போட்டோம்னா இங்கே போடணும், எல்லாம் ஒன்று தான். என்ன ஆத்தா எங்களுக்கு வைக்கிற மாதிரி கஞ்சித்தனம் பண்ணாத. கொஞ்சம் சொன்னாங்க. அப்படியா? ஒரு பார்த்து ரசிங்க. அவங்க தழகையா தோங்கி பார்ப்பாங்க. இடம் எங்கேயும் இருக்கா அப்படின்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் பார்த்து ரசிங்க. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் இயற்கையா நடக்கிற விஷயத்துல மட்டும்தான் உங்களால ரசிக்க முடியும். உங்களுக்கு ஜூல போய் பார்த்தீங்கன்னா நீங்க கையில வரும், தலையில உட்காரும், அதெல்லாம் எடுத்துக்கலாம் நீங்க. ஆனா இங்க அதெல்லாம் கிடையாது. அதனால நீங்க கையில வர மாதிரியா போட்டோ எடுக்க முடியாது. அவங்க பக்கத்துலயே வராங்க. பக்கத்துல கண்டிப்பா வரும். எல்லாம் போட்டு முடிச்சிருந்தோடனே அமைதியாக உட்காந்துடணுமா. அமைதியாக இருந்தால் தான் வருமா, இல்லாட்டி வராதான். சவுண்டு பண்ணக்கூடாதான். சவுண்டே பண்ணக்கூடாதான். சவுண்டு பண்ணால் வராதுங்களா. கிளி ரொம்ப சேஃபாக ஜாக்கிரதையாக இருக்குமா. புறாவாது வந்து மாட்டிக்குமா பூனைக்கிட்டலாம். கல்யாண வீட்டில் இலை போட்டு வச்சுட்டா, அதுவும் பிரியாணி போட்டு வச்சா வந்து அச்சு பிடிச்சின்னு ஓடியாரா அந்த மாதிரி ஓடியார போகிறாங்க. அதுமாதிரி இதை பார்த்து தான் இப்போலாம் கல்யாண வீட்டில் இலைய போட்டு வச்சிடறாங்க. அப்படியே பச்சை கும்பலாம் வந்து சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அந்த ஏரியாவே பச்சை பச்சையாக ஆகிடும். அப்படியா அங்கே பாரு அப்படியே ஃபுல்லாக பச்சையாகிடும். அதை பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங். இதுக்கு தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். 16 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சும்மா வீட்டில் மீந்த சாப்பாடெலாம் வைப்பாங்கல்ல, அப்படி தான் ஆரம்பிச்சுதான்.
ஐயோ ஒரு 200-300 இருக்கும் போகுது. எல்லாம் போயிடுச்சு. ஆச்சரியமா இருக்குல்ல இதெல்லாம். இங்க பாரு இந்த பக்கம் பாரு. 1000 இருக்குமோ? மேலே வந்து உட்காருதுங்க. சின்ன அழகாக இருக்குடா. அந்த பக்கம் கருப்பு, இந்த பக்கம் பச்சை. ஆமா ஒன்று கத்தாங்கனால எல்லாம் ஓடிடுச்சு வரா. ஜித்துலாம் ஒன்று கத்தி கூட்டும் போயிடுக்கிறான். வந்துரு ஓடி அப்புறம் நம்மள கிளி ஜோசியை பார்க்க விட்டுருவானுங்க. ஓடி போயிடுங்க. மோசமான பிள்ளைங்க எல்லாரும் நம்ம துரத்தின ஒன்று ஒரு சவுண்டு அலை சவுண்டு மாதிரி. ஓகே முடிக்காது. திடீர்னு மாலத்தை ஒழுங்காம 16 years இங்க வராங்க. 16 years. I am not going anywhere first. நான் ஒரு அடிமை, slave. மெய்யாளுங்க இங்கே பூஸ்கலும் நிறைய படங்கள் இங்கே தான் இருக்கலாம். சிரஞ்சீவி மம்மி பர்த்டே இங்கே செலிப்ரேட் பிக் பாஸ் வின் பண்ணால் இங்கே வந்துடுவாங்க. அது எதோ நான் எதுவும் கேட்கறது நம்மளுக்கு எதனா தேவை இருந்தால் பரவாயில்ல. நான் எதுவும் தேவை இல்லைங்கள. என்னோட தேவைகள் கம்மி பண்ணி தான் எங்களுக்கு சாப்பாடு. இது 400 ஸ்பீசிஸ் இருக்குது. இவங்களோட லைஃப் ஸ்பேன் 20 to 25 தான். நல்லா இருந்தா இப்போ இருக்கிற கிளைமேட்ல நாம இருக்கிறதே கஷ்டம். 14 வருஷமா உணவு நீங்க பாக்குறது ஒரு சின்ன சைட் டிஷ் தான். இது ஊர்கா மாதிரி. மெயின் டிஷ் போய் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் தட் டேல வந்தீங்கன்னா 15,000 பேரஸ். ஏன் அது கேட்கலாம் இல்லையா? ஏன் அந்த நேரத்துக்கு அதுமே வருதுன்னா சைக்ளோன் வரும் பே ஆஃப் பெங்கால் கார்த்திகை மாதம் நவம்பர்ல வரும் போது மரங்கள் ஆடி ஆடி பழங்கள் கீழே கொட்டிடும். அது சர்ச்சிங் ஃபார் ஃபுட் அண்ட் ஷெல்டர். மரங்களும் சாஞ்சிடும் இல்லையா? அதனால நம்ம முன்னோர்கள் அரிசி மாவு தூங்கிட்டுருந்தாங்க. இப்போ காலப்போக்கில் அது கோலமாக மாறி, கோல மாவா மாறி, கலர் போடுற மாதிரி ஸ்டிக்கர் ஆயிடுச்சு. ஸ்டிக்கராக வந்து நிற்கிது. அப்படி கோலம் போட போனால் வெளியில் ரோட்டில் போக செயின் பிடிக்கும். அதனால அந்த நேரத்துக்கு 15,000 கிளிகள் வரும். ரொம்ப அற்புதமாக இருக்கும். திஸ் பிளேஸ் பிகம் எ ஹெவன். இன்னும் அழகாக இருக்குடா. ரொம்ப செம்மையாக இருக்கு. ஆக்சுவலாக இவரு நான் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன். நான் இங்கே வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. சுத்தமாக எதிர்பார்க்கல. ஃபாதர்ஸ் டே துவக்கம் எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. செம்மையாக இருந்தது. இந்த மாதிரி பண்ணு பாலாஜி, இந்த மாதிரி பண்ணு. மரம் அவர் சொன்ன மாதிரி மரம் நடலாம். நம்மளால இப்படி டெய்லி செய்யறாலும் அப்படிதான் உருவாயின்னு வருது. இது மரம் நடணும். ஒரு 10 வருஷத்துக்கு கழிச்சு இது இந்த மாதிரி இல்லை ஒன்று செய்டா. அவரை மாதிரியே பேசுவேன் நீயும். போட்டு வாங்குறாரு இன்டெரக்டா போட்டு. ஓகே செம்ம ஜாலியாக இருந்தது. இன்னும் பேசிக்கிட்டே இருக்காரு. பாவம் தொண்டை தண்ணி போ. உங்களோட டேக்அவே என்ன இங்க வந்து? ஏதாவது ஒரு பெரிய மரம் நடணும். நான் மரம் நிறைய வளர்த்தாலே போதும்டா உங்களுக்கு, பறவைங்களுக்கு. அவர் சொன்ன மாதிரி பறவைங்களுக்கு நம்ம ஃபீட் தான் பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்கல. நிறைய பேர் இப்போ நாங்களும் அதே தப்பை தான் பண்ணியிருக்கோம். மெய்யழகன் படத்தை பார்த்து நிறைய பேர் வந்து டிஸ்டர்ப் காலைல 4 மணிக்கு தான் வந்து பெல் அடிக்கிறாங்களாம். அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்க, அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இங்கே வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் நீங்கள் வர முடியும். இந்த அட்ரஸை நாங்கள் ஷேர் பண்ண விரும்பலை. ஏன்னா வந்து அவங்க சர்வீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப தொல்லையாக இருக்கும். அதனால் ஏன்டா பண்றோமோன்னு ஆயிடக்கூடாது. அதான் பெரிய பிரச்சனை. அவர் இதுக்கெல்லாம் நிறுத்துறாளா சொல்றேன். 6 வருஷமா பண்றவரு அதான் நிறைய அடி வாங்கிட்டாராம். ஜாலியா பேசுறாரு. நான் சொன்னேன் எப்படி அப்ஜெக்ட் பண்ணாம இருக்காங்க அக்கம் பக்கத்துலன்னா. எவ்வளோ 50 அடிச்சாச்சுமா நாய்க்கு சாப்பாடு வச்சாலே அடிக்கிறாங்க. தர்மமா தர்மம் இதெல்லாம் பண்ணா
பாருங்க பிளேட்ல அநியாயமா இருக்கு. நம்ம பண்ற தர்மம் தலை காக்கும். சரி ஓகே ஓகே சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு நாளைக்கு. என்ன பேரட் ஃபீடிங் போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம்? ஏதோ கோயில் கோலம் கீழே சொல்லுவான் கூப்பிட்டு போயிடுவான். என்ன ஆசைப்பட்டாலும் இன்னைக்கு செய்வான். மாலை போடலாமா வேற எங்கன்னா போய்? ஏய் எங்க வேணா கூப்பிட்டு செய்யலாம். வேற நிறைய பேர் கொந்தளிக்கிறாங்க. சும்மா நீங்க அந்த பையனை போட்டு ப்ரெஷர் பண்றீங்க. எங்க ஆஃபீஸ் இந்த தடவை அப்படிலாம் பண்ணீங்கன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்னா சொல்லிடுறாங்க. மிரட்டுறாங்க பாத்துக்கோங்க. வேற எங்க போலாம்? அம்மாவுக்கு பண்ணும் போதே கேட்டேன், நீ எனக்கு ஒரு நாள் இப்படி பண்ணிவிட அப்படின்னு. அவன் ஏதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு சும்மா கட்டி நம்மள நம்ம வாயில வருதான்னு பாக்கலாம். எதனா சரி நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன். உடனே என்னென்ன சொல்ல மாட்டேன். அங்க போய் பார்க்கலாம். சரியான காட்டு உள்ள இறங்கி நல்ல லொகேஷன்ல இறங்கி இருக்கோம். காடு ஒரு பக்கம் ஃபுல்லாக 2 பக்கமும் காடு. செம்மையா இருக்கு, ஜாலியா இருக்கு. எவ்வளோ இடம் இருந்துச்சு. எங்கடா நித்த மனசு வந்துச்சா? ஆமா கடைசியில நித்தி இருக்கோமா? சூப்பரா தானே இருக்கு. முன்னாடி வா. நமக்கு ராசியம். ஐயோ நான் கூட துணியெல்லாம் பேசிட்டேன். எவ்வளோ காடு மாதிரி இருந்துச்சு. அங்கெல்லாம் நித்துறோமா? லெஃப்ட்ல பாரு, அப்படியே கொஞ்சம் மேல லெஃப்ட்ல பாரு. லெஃப்ட்னா தெரியாது அவளுக்கு? ஒண்ணுமே தெரியலையே. வா போ. கொஞ்சம் அவங்களுக்குலாம் சோறு வச்சுட்டு வா போ. லஞ்ச் பேக் பண்ணி வந்துட்டோம். நேற்று ஒரு இடத்துல அப்போ சாப்பிட்டேன் ரொம்ப ஆசையா, பிடிங்கிச்சு. அதனால தயிர் சாதம் எடுத்துன்னு வந்துட்டோம் கையிலேயே. சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த இடத்தெல்லாம் இது நிழல் இருந்ததுன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருந்துருக்கு. நான் இல்லை விதை இருக்கும் மேலே பால் பண்ணிக்கல, அது நிறைய வாங்கி இந்த மாதிரி போகிற இடத்துலலாம் போட போகிறேன். யார் இருக்கிற யார் தெரியும் போய் போட்டு வந்த? ஏதோ ஒரு தாத்தாக்கு போட்டேன். அங்க சுத்தி இங்க சுத்தி திருக்கழுக்குன்ற கூட்டு வந்துட்டேன். சரிண்ணா, இதுதான் பெருசுங்க சவகாசமே வச்சுக்கூடாது. ஆனா அவனா கோயில் கூட்டு வந்துடுறீங்க. பெருசுகளை வச்சு தரடா போறப்போ. சண்டை சண்டை. தாமோ கோயில் 4 மணிக்கு தான் திறப்பாங்களாம். 3 மணி தான் ஆகுது. சரி, என்ன ஒரு அம்மா காணோன்னு யோசிக்கவே இல்லையே நீ? எந்த அம்மா? யார் வரல? அபி ஏன் வரலாம் யோசிக்கவே இல்லையா? அவ வந்து ஏதோ பிஸியா இருக்கா. அந்த அம்மா வந்து உனக்கு வந்து விஷ் பண்ணி ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க பாரு. ஓ ஹாய்ப்பா, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. சாரி, என்னோட ஹெல்த் சரியில்லாததுனால என்னால் வர முடியல. லெட்ஸ் ப்ராப் வேறு பார்த்துட்டு இருக்கேன். ஃப்ளெட்ஜா 2.0 வெர்ஷனுக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக சொல்ல வேணாம், உனக்கே தெரியும் எனக்கு ஒன்று எவ்வளோ பிடிக்கும்னு. ஏன்னா வெரி லக்கி. நிறைய பேர் வந்து இப்படி ஒரு அப்பா கிடைக்கிறது வந்து ஒரு கிஃப்டடான ஒரு விஷயம்தான். எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக, எவ்வளோ எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாக கிடைக்கிறதெல்லாம் வந்து அது கிஃப்ட்டு தான். இந்த வகையில் நீ அம்மா 2 பேருமே நாங்கள் என்ன பண்ணாலும் ஒத்துப்பீங்க, என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ நம்புவீங்க. தட் இஸ் அ வெரி பிக் திங். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் பீயிங் த பெஸ்ட் ஃபாதர் எவர். இங்கே வேறு ஒரு குட்டி கெஸ்ட் இருக்காங்க. ஹாப்பி ஃபாதர்ஸ் டே சொல்ல. ஓகே, ஸோ என்ஜாய் யூர் டே. உங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் பண்ணுறோம். நானும் அந்த ஷெல்டர் வரணும்னு நினச்சேன், பட் வர முடியல. எனிவேஸ், வெரி ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. ஓகே, பாய். கடல் தாண்டி மலை தாண்டி 7 கடல் 7 மலை 7 கடல் தாண்டி கூட்டிட்டு வந்துக்கிறோம். இங்க பார்த்தா சுத்தி உரம் போட்டல் இதுவா இருக்குது. எல்லாம் விவசாய லேண்டு.
எங்கே வந்திருக்கோம்னா டாமன் ஒரு ஷெல்டருக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து எப்படின்னா சில டாக்ஸுக்கெலாம் வந்து அவ்வளோதான், இதுக்கப்புறம் இது வந்து யூத்தனைஸ் பண்ணிடலாம் ஆமாம் அப்படின்னு கைவிட்டு விடப்பட்ட டாக்ஸ் எல்லாம் இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து இவங்க பார்த்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 டாக்ஸ் வச்சுருக்காங்க. பேராப்ளஜிக்னு சொல்லுவாங்க, லோவர் பாடி ஃபுல்லாக பேரலைஸ் ஆகிடும். ஆமாம், நடக்க முடியாது அந்த மாதிரி இருக்கும். இல்லைனா பிளைண்ட் டாக்ஸு, வயசானது தான் மோஸ்ட்லி அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது ஆக்சுவலாக இது இவங்களோட ஓன் இடம். இதுக்கு முன்னாடி வேற ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க வந்து ஏதோ ஆஸ் யூஷுவல் நான் இங்கே சத்தம் போடுது அதனால வந்து இவங்களோட ஓன் இடத்துல இவங்க வந்து வச்சுட்டாங்க. இப்போ இது பண்ணுறது ரெண்டே பேர் தான், கப்புள். ஓஹோ, 2 பேர் அவங்களோட லைஃப் சேவிங்ஸ் அப்படியே இதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக அவங்களோட லைஃபே இதுக்காக இது பண்ணி. நேற்றும் அவர் அப்படி தான் சொன்னார், நம்மளும் இருக்கிற கப்புள் சொப்புளு. இது வந்து உங்களோட ட்ரீம் தானே இந்த மாதிரி இருக்கணும்னு. ஃபாதர்ஸ் டே வந்து உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஓ, அதுக்கு தான் நான் இது. ஆனால் முன்னாடியே சொல்கிறேன், டோன்ட் கெட் எமோஷனல். ஐயோ, ஆமாடா, எனக்கு கஷ்டமா இருக்கும்டா, அதான் வரமாட்டேன். நான் வீடியோவில் பார்த்துக்கினே வருவேன், பாத்திரம் டக்குன்னு அப்படி தள்ளிடுவேன். எனக்கு ரொம்ப தாளாது, மனசே தாளாது. பற்றிக்கிட்டே இருக்குங்களா? சரி, ஃபாதர்ஸ் டேக்கு வந்திருக்கோம். கேக்கெலாம் எடுத்துகிட்டு வந்துருக்கீங்க. கேக் கூட தெரியுமா, பெட் ஃப்ரெண்ட்லி தான். ஓ சரி, உள்ள போய் செலிப்ரேட் பண்ணலவா? வா போகலாம். இல்லை, இவங்க வந்து அப்படியே நாய் வெறியன். நாய் வெறியனா? அதாவது அது மேலே அவ்வளோ ஆசையை அப்படி சொல்லுது. பாரு, ஜாலியாக சுற்றிட்டு வர்றாரு. இங்க பாரு ஒருத்தர் எங்க படுத்துருக்கிறாரு, ஜாலியாக தூங்குறாரு அவரு, நல்லா ஈரத்தில். எல்லாம் எத்தனை குழி பாரு, அங்க ஒரு குழி, அங்க ஒரு குழி, அங்க பாரு எத்தனை குழி. இப்போதான் இங்கே வந்திருக்காங்க போல, அதான் கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. சாரா ஐயர் அவங்க பேரு. பேர் சாரா ஐயர். அவங்கள பார்த்தோன்னே எல்லாரும் எப்படி எக்ஸைட் ஆனாங்க பத்தியா. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு 500 டாக்ஸ் இருக்கு. இங்கே தான் அவனை வந்து ஃபாதர்ஸ் டே செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம். செமையா இருக்குடா அப்பா, பயங்கரமா இருக்கு. எவ்வளோ நாய்ங்க, ஐயோ இவ்வளோ. பேராப்ளஜிக், நிறைய பேராப்ளஜிக், பிளைண்டு. நார்மல் டாக்ஸ் பார்த்துக்கிறத விட இவங்களை பார்த்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆமாம், ரொம்ப கஷ்டம். அவருக்கு சொரியணுமா அவருக்கு. Mostly our focus is a paralyzed dog, so dogs who cannot walk, old and blind dogs. So I only take those dogs. I don't take healthy dogs because they can still survive on the street. But ஒரு அலர்ட் ஆரம்பம் வந்ததுலேருந்து குளிச்சுன்னு. yeah, so there is a treatment room, doctor's room, volunteer room and a guest room. If you want to come and stay here, spend a day. Earlier shelter, we were in the middle. We were staying in the middle and all dogs were around. So it was like 24/7 we are here. Yeah. Just get me Geet. She has a neurological problem. So she still can't look up. Okay. So she used to go round in circles all the time. என்னடா This girl is very old, 15 years old. She's got a big tumor. We can't operate her. ஆமாம், இதெல்லாம் நல்லா ஃபினிஷ் பண்ணி முடித்த உடனே கண்டிப்பாக ஒரு நாள் வந்து இது இங்கே ஸ்டே பண்ணி வாலண்டியர்ஸ் வந்து போகணும். இல்லை அவரை எல்லாம் வராங்க பாரு. ட்ரெஸ்ஸை பிடிச்சி இருக்கிறாங்க. டே குட்டி பையா, அவங்களுக்கு அது விளையாட பொருள். ஓடுங்க மடியில் வச்சுக்கோ. யாரா ஒருத்தர் சிக்கன் கூட பரவாயில்ல, பண்ணுங்க, அது ஒன்று பண்ணு. அம்மா என்னடா இவ்வளோ கஷ்டமா இருக்கு. கேக்கு, கேரட்டு, பீனட் பட்டர். ஓ இந்தாங்க, மண்ணில் போடலாமா? தூக்கி போயிட்டாரா? மண்ணில் போடாதம்மா. நானா போடுறேன். அதுங்க சாப்பிட தெரியல, அவங்களுக்கு சாப்பிட தெரியல. என்ன ஃபீல் பண்ணுறேன்? செம்ம சந்தோஷமா இருக்கு. இந்தா, So these are all paralyzed who are walking. This is black and white, you can see. He was paralyzed, he's walking now. So many of our dogs walk. We do physiotherapy. ஓ ரியலி? இதுல நிறைய பேர் நடக்கிறாங்கல்ல, அவங்கலாம் முதல்ல வந்து பேரலைஸ்டா வந்து சரியானவங்க. அதான் நல்ல சாப்பாடு கொடுத்தா சரியாயிடும். அதுவும் பிசியோதெரபி ரெண்டுமே பண்ணுமா? We feed them good food. Nutrition. Liver, chicken, rice, morning pedigree, pal, curd. So we feed them good food. So they needed energy to start walking.
இங்கே பாரு வந்துட்டாங்க பாரு. இந்தா நான் என்ஜாய் பண்ணுறியா? ஆமாம். இவருக்கு பிளாக்கி கை. என்னடா ஆச்சு உனக்கு? என்ன ஆச்சு? என்னடா சொல்ல குட்டியே. So, like I said, we've dedicated our lives to this work. We thought we'll travel the world, we'll do this, we'll do nothing. Everything changed after seeing them. இங்கே பாரு. சரி குடு ஆசைப்படுறது. பாவம்ல வண்டி ஏற்றிட்டு போயிடுறானுங்க. அனாவசியமா அவங்க பண்ற ஒரு தப்பு இதுங்க லைஃப் லாங் கஷ்டப்படுது இல்ல. Euthanize. They will never walk. Yes, some may not walk, but you still give them a chance. Even if do they look unhappy? Do they look sad? Even if they're paralyzed, they're busy. They're happy. They play. They are like any other dog. So I said, let them live. Don't euthanize. You know. எல்லாருமே யூத்தனைஸ் பண்ணலான்னு சொல்லி அவங்க காப்பாற்றி பாதி பேர் நடக்கிறாங்க இங்கே. அதான் இல்லை நடக்க வச்சிருக்காங்களே எவ்வளோ பெரிய விஷயம். நான் அதான் நல்லா இருக்கிற நான் ஏன் இங்கே இருக்கு அப்படின்னு யோசிச்சேன். நானும் அதை கேட்டேன். அவங்கெல்லாம் பேரலைஸ் ஆயிருந்து சரியானவங்களாம். பரவாயில்லடா எவ்வளோ பெரிய விஷயம்டா இது. 1000 திருப்பதிக்கு சமண்டா இது. நடமாடும் கடவுள் அவங்க தான். பக்கத்துல இருந்தா அடிக்கடி வரலாம். ரொம்ப தொலைவா இருக்குல்ல. ஸ்டே பண்ணிக்குவாங்க. நீ அப்பா வந்து சரிடா சரி ஸ்டே பண்ணி சர்வீஸ் பண்ணுங்க, வாலண்டியர் பண்ணுங்க. பாப்பா காசு இருந்தா ஆரம்பிப்போம், இல்லைன்னா இப்படி வந்து கூட ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஆமா இங்கே பாருடா. மசாஜ் பண்ணுமா? நான் விடக்கூடாதான், விட மாட்டேங்குது. அதை வச்சுட்டு அதை தட்டை வச்சுட்டு கீழே அன்புக்கு ஏங்குதுங்க. சொல்லு. அது வீட்டில் வளர்த்த நாயா இருக்கும். அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்களாவது ஒழுங்கா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதான் அதுங்கெல்லாம் அப்படியே அந்த டிப்ரெஷன்லேயே போயிடும். அது யாரோ வளர்த்துட்டு கொண்டாந்து விட்டு போயிட்டாங்களா, கால் இதுவாகிடுச்சுன்னு ஒன்று. அது வந்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாரோ மாதிரி இருக்கிறதுனால அவ்வளோ பழகுதான். புதுசாக இப்போ தான் வந்திருக்கான். யூஸ்வலாக இவ்வளோ கிட்டே வராதா, யார்கிட்ட கிட்டே போவாதா? ஐயோ இப்போ அது வந்துட்டு திருப்பி போனால் அது கவலைப்படுமேடா. கூட்டு போயிடலாமா? கொக்கோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. யூரின் போகிறது அதெல்லாம் இங்கன்னா அதுக்கு வசதி இருக்குது. சரி நான் வரேன்டா. நான் வந்து பெரிய வீடு கட்டிட்டு அடிபட்டது, பேரலைஸ் ஆனது, கண்ணு தெரியாது, இதுதான் ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்க. அடுத்து பிளைண்ட் செக்ஷனுக்கு போனோம். அங்கே போன உடனே இவங்க எல்லாருடைய ஸ்டோரியும் சொன்னாங்க. இவங்கெல்லாம் கத்திக்கிட்டே இருந்ததுனால எதுவுமே கேப்சர் ஆகல. நான் சொல்கிறேன் பாருங்க, இவர் பேர் மகாபலிபுரத்துலேருந்து ரெஸ்கியூ பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஏதோ ஆக்சிடெண்ட்டில் இவர் 2 கண்ணும் போயிட்டு இருக்கான். கண்ணு தெரிஞ்சதுனால அவ்வளோ பாசத்தை கொட்டுறாரு இவர். இவங்களையும் மகாபலிபுரத்துலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இவங்களுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. ஐயோ இருக்காங்களே, யாரோ ஒருத்தர் இவங்களுடைய கண்ணெல்லாம் குத்தி காலை உடைச்சி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுவும் 8 மாதம் குட்டியில். அப்புறம் இங்கே வந்து இப்போ இவங்க 3 வருஷம் ஆகுது, இங்கேயே தான் இருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட நம்ம மேலே இருக்கிற நம்பிக்கை போகாமல் நம்ம கூப்பிட்ட உடனே வாலாட்டிக்கிட்டு வருது நம்மளை நோக்கி. இவங்களை போயிட்டு எப்படி இது மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ட்டு நமக்கு தெரியல. இவர் பேர் சிக்கு. இவருக்கு கண் பார்வை போயிடுச்சுன்ன உடனே இங்கே இடத்துல வந்து விட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சிக்கு என்னடா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கண்ணு தெரியாதுலாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் நம்ம சொல்கிறோமே தப்பு பண்ணா பாவத்தை அனுபவிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன பாவம் வந்து எல்லாம் இவங்கெல்லாம் அபேண்டன்ட், கம்ப்ளீட்டாக எல்லாருமே அபேண்டன்ட் தான். ஆக்சிடென்ட்டு, அபேண்டன்ட்டு. ஆனால் அவங்க என்னன்னா இவங்க நல்லா பார்த்துக்குவாங்கன்ட்டு அவங்க நினைக்கிறாங்களோ நம்ம தெரியல. நாய் வந்து துரத்துது, எங்களை கடிக்குதுன்னு 500 நாய் இருக்கு நடுப்புற. நாங்கள் பாட்டுன்னு போகிறோம், எதுவும் எங்களை டச் பண்ணல. காரணம் என்னன்னா அவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. சாப்பாடு தான் அவங்களுக்கு பிரச்சனை. அது இருந்ததுன்னா கடிக்கவே மாட்டாங்க, வாழாட்டிக்கினே ஓடி வரும். அன்புக்காக ஏங்குறாங்க எல்லாரும் பாவம். இவ்வளோ நேரம் வராங்க, கையை நக்குறாங்க, ஆனால் ஒன்றும் இல்லைடா. திறக்காத வேலையை திறக்காத. இப்போதான் அபேண்டன் பண்ணிட்டு போயிட்டாங்களாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்ட உடனே எல்லாரும் அப்படியே ஓப்பனாக விட்டுருவாங்களாம். சாப்பாட்டுக்கு மாத்திரம் இது உள்ளே போவாங்க, மழை பெஞ்சதுன்னா உள்ளே போயிடுவாங்க.
எவ்வளோ எப்படி இருக்கும் பாருங்களேன். மரம்லாம் நட்டுருக்காங்க, எல்லாம் வளர்ந்து. இங்கே பாருங்க ஓப்பன் ஸ்பேஸ் ஃபுல்லாக. ஒரு வருஷம் கழிச்சு வரணும், 1 இயர் கழிச்சு கண்டிப்பாக வரணும். இங்கே வந்து இங்கே தான் ரூம் இருக்கு, கெஸ்ட் ரூம். அதில் வந்து நைட்டு தங்கி ஒரு நாள் ஃபுல்லாக பண்ணிட்டு ஜாலியாக போனோம். பேசின் எல்லாம் கழுவி தரேன் உட்காந்துட்டு. என்னால் அதான் முடியும். வாலண்டியரிங். இது ஏன் காலை உடச்சி அமிச்சான்? அதை நல்லா இருக்கிற நாயை அப்படியே விட்டுருக்கலாமே. காலை உடச்சி வெளியே விட்டானுங்களா? அதை ராஜபாளையமா சொல்லு. உன்னை பொறுத்திருக்க யார் கடவுள்? என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள்னா இது டாக், திருப்பி போட்டா காட். சே, அவங்க தான் கடவுள். யாரும் அதை சொல்றியா? அந்த அம்மா தான், அவங்க தான் கடவுள். என்னடா இது வேலையாடா? கவலையே இல்லை, நமக்கு சொந்த வீடு இல்லைன்னு கோட்ரஸ். கடைசியில் இங்கே வந்து தங்கிட்டு இப்படியே வேலை செஞ்சுக்கலாம். எனக்கு இதுதான் ஆசை, இந்த மாதிரி ஒரு பெரிய ஷெல்டர் கட்டணும். ஆனால் இதுக்கு ஒரு முக்கியமான இது என்ன தெரியுமா? இது மாதிரி வைக்கணும்னா நீ வெட்டினரி டாக்டராக இருக்கணும். இன்னொருத்தங்களை நம்பாம நம்மளே ட்ரீட்மெண்ட் இறங்கி பண்ணணும். அப்படி இருந்தா சரி. இந்த டைம்ல உங்ககிட்ட கொஸ்டின் கேட்குறேன். என்ன கொஸ்டின்? உங்களுக்கு வந்து கான்கிரீட் ஜங்கிளில் வாழணுமா இல்லை இந்த மாதிரி தனியாக வந்து இந்த மாதிரி லேண்டோட இருந்தால் நானே பயிர் வச்சு சாப்பிட்டு இந்த மாதிரி இடத்துல தான் வாழணும். கான்கிரீட்லாம் இல்லை. இதெல்லாம் லைஃப் டைம் கமிட்மெண்ட் பாலாஜி இது. ஆமா. இல்ல உங்களாலலாம் கண்டிப்பா இந்த மாதிரி பேரலைஸ் எல்லாம் பண்ண முடியாது. நான் தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷரும் கிடையாது. இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே அந்த வாலண்டியரிங் பண்ணி அது எங்களுக்குலாம் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க ஒரு பப்பி நான் போறேன் அப்படியே ஓடி வருது அந்த 2 காலை வச்சுட்டு. பாவமாயிடுச்சு, சரி தூக்கிட்டு போகலாமான்னு இருந்துச்சு. எங்க நம்ம வீட்டில் எப்படி வச்சு இந்த மாதிரி எங்கன்னா வீடு வந்து கட்டினாதான். இந்த மாதிரி இடத்துல கட்டணும். எம்டி கிரவுண்ட் இருக்கணும்டா. இது மாதிரி ரெடியாக வச்சுக்கிறியா? அடுத்த பர்த்டே கதா பிளான் பண்றதுக்கு தான் சொல்றேன். இதுதான் அதுல என்ன டவுட்? நாங்க தான் ஃபர்ஸ்ட் அப்ப வேலையை விட்டுருவியா இங்க வந்தா? காசு வேணுமாடா? வேலையை விட்டா நம்மளே நக்குவோம். சோத்துக்கு என்ன பண்ணுவ நீ? திடீர்னு அயபுசா வாங்குவ, திடீர்னு இது போய் பண்ணுவ, அதை போய் பண்ணுவ. சோத்துக்கு என்ன பண்ணுவ? ஐயோ, அப்படியே நீங்க சம்பாதிக்கிறதுல அப்ப சோறு அப்படியே நாங்க சாப்பிடுறோம்ல. என்னது ஆய் போகுது? அவங்களா எதுவுமே கேட்கல பத்தியா? அவங்களா எதுவுமே கேட்கல, நான் தான் கேட்டேன். நம்மளா கேட்டப்புறம் சொல்றாங்க ஒரு மாசத்துக்கு 5 லட்சம் ஆகுதா மினிமம். எல்லாமே வயசான நாயில மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக. அதுதான் அதிகமாகுதான். நேராக வாங்க, இங்கேயே தங்கிக்கலாம். கெஸ்ட் ரூம் இருக்கு, இங்கேயே தங்கி நீங்கள் வாலண்டியர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பொருள் உதவி செய்யணும்னா தாராளமாக பண்ணலாம். ஒரு 2 months கழிச்சு வாங்க, அப்பதான் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆமாம், பொருள் உதவி செய்யணும்னா பண்ணலாம். பணம் உதவி செய்யணுன்னாலும் பண்ணலாம். மெடிசன் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். எல்லாமே பண்ணலாம். அவங்க வந்து கேட்கல, நம்ம கேட்டவொன்னே சொல்கிறாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் வந்து தரோம். அதுக்கப்புறம் நீங்கள் இங்கே வந்து பார்த்து நீங்கள் வந்து இங்கே ஜாலியாக இங்கே சர்வீஸ் பண்ணலாம். நீங்கள் அதுங்களுக்கு பண்ணலாம், விளையாடலாம், ஓடலாம். அப்போ எவ்வளோ பெருசு அம்மா. யாருக்காவது வேணும்னா இட்டுமே வளர்க்கலாம். அது கூட செய்யலாம், அடாப்ட் பண்ணிக்கலாம். இவங்களால தான் இத்தனையோ உயிரோடு இருக்கு. ஓ, அதான் நான் அவர்கிட்ட சொன்னேன், யூ ஆர் எ காட் ஃபார் திஸ் டாக்னு. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப கடைசியில் எமோஷ்னலாக முடிஞ்சு போச்சு. கடைசியாக ரொம்ப நிறைவாக இருந்தது. இந்த வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோ எல்லாரும் வண்டி ஓட்டும் போது ஸ்லோவாக ஓட்டுங்க. மேலும் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி அண்ட் அடிபடலைன்னா ஷெல்டரே தேவையில்லைல்ல.